இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த வெங்கடேசனுக்கும் ரத்னாவுக்கும் ஏதாவது குழந்தை எதுவும் இருக்கா? ஐயோ, சண்முகம் வேண்டாம் ப்ளீஸ், போட்டோ பாரு. அப்பா, இப்ப என்னத்துக்கு இப்படி கண்டபடி தப்பு தப்பா பேசுறீங்க? அறிவு, நீங்க இருங்க. இல்ல சிஸ்டர், நான் பதில் சொல்லிக்கிறேன், இருங்க. அப்பா, ரத்னாவுக்கு வெங்கடேஷ் தாலி கட்டினா அவ்வளவுதான். அவன் ஒரு நாள் கூட அவ கூட வாழல. அப்புறம் எங்க இருந்து குழந்தெல்லாம் வரும்? ஏமா பரணி, இந்த மனுஷனுக்கு 2 நாளா கிறுக்கு பிடிச்சிருக்கு. கண்டபடி பேசிட்டு இருக்காரு. பத்திரிக்கை வச்சிட்டீங்கல்ல, நீங்க கிளம்புங்கம்மா, நாங்க இவர்கிட்ட பேசிக்கிறோம். நீ பாட்டுக்கு அனுப்பிட்டா அப்புறம் என்னோட மரியாதை என்ன ஆகுறது? ஏங்க, இப்ப என்னதான் உங்களுக்கு வேணும்? அறிவுக்கு பச்சை வைரக்கல் வச்ச மோதிரம் வேணும். அவன் ராசிக்கு அதுதான் நல்லது. அப்பா வேணாம், என் கோவத்தை கிளப்பாதீங்க. நான் நகையெல்லாம் போட மாட்டேன், எனக்கு எதுவும் வேண்டாம். சரி, உனக்கு வேணும்னா விடுறா. சண்முகம், எனக்கு சிகப்பு வைரக்கல் வச்ச மோதிரம் வேணும். என்ன? அதெல்லாம் வேண்டாங்க. போத, உனக்கு என்ன வேணும்னு கேளு, தாராளமா கேளுமா. ஏங்க, எனக்கு ஒரு மண்ணங்கட்டியும் வேண்டாம். அவ்வளவுதானே? சண்முகம், நீ என்ன சொல்ற? செஞ்சிடலாமா? அவங்க சொல்றத செஞ்சிருவோம். சரிப்பா, உங்களுக்கு சிகப்பு வைரக்கல் வச்ச மோதிரத்தை நாங்க போடுறோம், போதுமா? அம்மா, அப்போ நாங்க கிளம்புறோம். அறிவு, நாங்க போயிட்டு வரோம். சிஸ்டர், பாத்துக்கலாம். வரோம். வா சண்முகம். என்ன மேடம் இது? எனக்கு உதவி பண்ற நீங்க தானே வாக்கு கொடுத்தீங்க. ரத்னா கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொன்னீங்க. இப்ப என்னன்னா அந்த கல்யாணம் நடக்கணும் நீங்களே படாத பாடுபட்டு இருக்கீங்க. மேடம், கொடுத்த வாக்கை மீறலாமா மேடம்? ஏன் மேடம், எனக்கு உதவி பண்றேன்னு சொல்லிட்டு இப்படி பின்வாங்குறது நம்பிக்கை துரோகம்ல? ஏய், நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா? என்ன ஓவரா பேசுற? எல்லாம் புரியுது மேடம். ஆனா அந்த ரத்னாவுக்கும் அறிவலனுக்கும் கல்யாணம் நடக்க போறத நினைக்க எனக்கு ஆத்திரமா வருது. என்னால தாங்க முடியாது மேடம். இந்த கல்யாணம் நடக்க கூடாது மேடம். ப்ளீஸ் மேடம், ஏதாவது பண்ணுங்க மேடம். இடியட் மாதிரி பேசாத. ரத்னாவோட கல்யாணத்தை நிறுத்தினா வீராவோட கல்யாணமும் சேர்ந்து தானே நிக்கும். என்னோட 10 வருஷ பகை இந்த கணக்கை தீக்கிறதுக்காக தான் நான் பல வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் கைவிட சொல்றியா? மேடம், அப்ப என்னோட நிலைமை என்ன மேடம்? உங்களுக்கு உதவி பண்ணிட்டு என்ன தோத்து போய் ஒதுங்கி நிக்க சொல்றீங்களா? வெங்கடேஷ், இங்க வந்து நீங்க கோவப்பட்டு பேசிட்டு இருந்தீங்க, அது நல்லா இருக்காது, பாத்துக்கோங்க. யார்கிட்ட பேசுறோன்னு தெரிஞ்சு பேசுங்க. சார், என் லைஃபே போகுது சார். ரத்னா அறிவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் தோத்து போய் அவமானப்பட்டு நிப்பேன் சார். டேய், யாரா நீ? அப்ப என்னோட லட்சியத்தை கைவிட்டுட்டு உனக்காக விட்டு கொடுக்க சொல்றியா? பைத்திய மாதிரி பேசாத. கௌதம், என்னது? வீரா வந்திருக்கா? ஒரு ஸ்மைல் கூட பண்ணலையே. அது நான் வேற ஏதோ யோசனையில இருந்தேன், அதான். என்னப்பா, ஏதாச்சும் பிரச்சனையா? குடும்பத்துல ஏதாச்சும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே.
மேடம், இந்த பழம் பூ தேங்காய் இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம் தான். உங்க இந்த குலசாமிக்கெல்லாம் வச்சு படைச்சிட்டு அப்படியே உங்க சைடுல எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. ம். ஐயோ, இவனை பார்த்தானா பெரிய பிரச்சனையாயிடுமே. எல்லாருக்கும் காஃபி போடுறேன் இருங்க. பாட்டி, நீங்க போய் காப்பி போட வேண்டாம், நானே போய் போடுறேன். ஏய் வீரா, நீ எங்க போற? நீலாம் ஒண்ணு காஃபி போட வேண்டாம். எப்படியும் உங்க வீட்ல வந்து வாழ போற பொண்ணு தானே, எதுக்கு கோவப்படுறீங்க? இல்ல, அது ஒண்ணும் இல்ல. அவளுக்கு 1000 வேலை இருக்கும். கல்யாணம் வேலை வேற இருக்குல்ல. இப்பவே கிச்சனுக்குள்ள நுழைஞ்சு வேலை பார்க்கணுமா? அம்மா, நீ போய் காஃபி போட்டு கொண்டு வா. கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல. இல்ல நாங்க வரும்போதே காப்பி எல்லாம் சாப்பிட்டு தான் வந்தோம். அப்ப சரி, காபி போடல. என்ன உள்ள ஒரு சத்தம் கேக்கு? அப்படி ஒண்ணும் கேட்கலையே. ஆ? கௌதம், உனக்கு கேட்டுச்சா? இல்லையம்மா, எதுவும் கேட்கலையே. இல்ல மேடம், எனக்கும் கேட்டுச்சு. ஆமாத்த, எனக்கும் கேட்டுச்சு. ஓ, அதுவா? அது ஒரு நாய்க்குட்டி. அது ஜெர்மன் ஷெப்பர்ட். ரொம்ப கோபக்கார நாய். என் ஃப்ரெண்டு என் வீட்ல விட்டுட்டு போயிருக்கா. அதான். ஹாய், டாகா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் போய் பார்க்கலாமா அத்தை? நில்லு, நில்லு. ஏன் அத்தை? இல்ல, அது கொஞ்சம் கோபக்கார டாக். பக்கத்துல போனாலே கடிக்குது. அதான் பத்திரிக்கை வச்சாச்சுல, நீங்க கிளம்புங்க. சண்முகம், ஆட்டோல ஏறுடா. இல்லை, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்க மாதிரி இருக்குல்ல? உனக்கு எதுவும் தோணல? என்ன இப்ப? அவங்க ஏதோ டென்ஷன்ல இருந்தாங்க, அத பார்த்தாலே தெரியுதே. 3 பேர் முகத்துலயும் டென்ஷன் தெரிஞ்சது. நாம வரதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள ஏதோ சண்டை போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். வீடுன்னா சண்டை சச்சரவு சகஜம் தானே. இல்லை, காப்பி வேண்டான்னு சொன்ன உடனே அந்த பாட்டி உடனே காப்பி வேண்டாங்குது. நீங்க கிளம்பலையான்னு நம்மள அந்த அம்மா துரத்தி விடுற மாதிரி கேக்கு. இது ஒரு விஷயம்னு சொல்லி நீ எதையும் யோசிக்காத. நமக்கு பத்திரிக்கை கொடுக்கற வேலை நிறைய இருக்கு, நம்ம கிளம்பலாம் வா. போ வீரா.